ஒரு நாள் லீவுக்கு அத்தை வந்தால் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா இந்த குட்டீஸை போட்டு டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. அடுத்து சமிதா குட்டி வந்து என்ன பண்ண போகிறான்னா ஒரு புதினாவை தான் வைக்க போகிறா. இந்த மேடம் தான் சமிதா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th படிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டோம்ல நாங்கள், யாரெல்லாம் பார்க்கலையோ போய் செக் பண்ணி பாருங்கள். மண்ணுலேயே செம்மண்ணிலேயே மேடம் வந்து லிங்கம் செஞ்சுருப்பாங்க. அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அட்டைப்பூச்சி, அட்டறை இல்லைடா, அட்டைப்பூச்சி. புதினா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் சாமி? ஜீரணசக்திக்கு உதவுது. அப்புறம் இன்னொன்று செய்வாங்க, டீ போட்டு குடிப்பாங்க. புதினா டீலாம். வெரி குட். அந்த டேப்பில் தண்ணி வருதுன்னு பாருதாங்க. ஆனால் நான் என்ன செடி வைக்க கூப்பிட்டாலும் சலிக்காமல் வந்துடுவா சமிக்குட்டி மட்டும். இந்த பசங்களை பிடிக்கிறது தான் கஷ்டம். அங்கே சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது பாருங்க. ஒருத்தன் என் தம்பி பையன், ஒருத்தன் என்னோட வாள். 2 சேட்டையும் பாருங்க. இவங்களை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க பொறுப்பாக பர்ஃபெக்டாக தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அத்தை டீ போடுறதுக்கும் இல்லை சட்னிக்கும் யூஸ் ஆகும் தானே. இன்னொன்றும் செய்யலாம், புதினா ரைஸும் செய்யலாம். மெயினாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து இங்கே பாருங்கள், பீகாக் பீல் நின்றுட்டுருக்குல்ல, இதுவும் எங்கள் தோட்டத்தில் விழுந்தது தான். இல்லை, இது தோட்டத்தில் விழுந்தது இல்லை, இங்கே மாடு கட்டுற இடம் இருக்கு இல்லையா, இங்கேயே பீகாக் பீல் போட்டது தான். அதை அப்பா எடுத்து இங்கே வச்சுருக்காரு. மாடு மிதிச்சிருவோன்னு. சாமி எடுத்துக்காட்டு. ஆண்டி அத்தை தொட மாட்டேன். டெய்லி இங்கே எத்தனை பீகாக் வரும்? வீட்டுக்கு 4-5 பீகாக் வந்து வந்துடும். எங்கள் தோட்டத்துலலாம் போனால் 100+ இருக்குது. லாஸ்ட் வீடியோலேயே நாங்கள் சொல்லியிருப்போம். யாருக்காச்சும் பீகாக் பீல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வச்சு முடிச்சாச்சு செடியை. ஒவ்வொரு லீவுக்கு வரும்போதும் நாங்கள் ஒவ்வொரு செடி வச்சிட்ருக்குறோம்.